வணக்கம். நீங்கள் கேட்பது நந்தினியின் குரல். தூவல் இனிய சிறு பறவை போல. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம மறந்து போன ஆனால் அவர் பாட்டை மட்டும் இன்னைக்கு வரைக்கும் வைப் பண்ணுற ஒரு இசையமைப்பாளரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் வேற யாரும் இல்லை, நம்ம இசையமைப்பாளர் சிற்பி அவர்கள்தான். சிற்பியோட இயற்பெயர் ஆர் நாராயணன் சிற்பி. 92களில் இருந்து ஆக்டிவாக இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் மற்றும் பின்னணி இசையமைப்பாளர்னா இவர் தான். அவருடைய முதல் படம் 92ல் வெளிவந்த நடிகர் செல்வா மற்றும் நடிகை ரோகிணி நடித்த நடிகர் மனோபாலா இயக்கிய செண்பக தோட்டம் தான். இந்த படத்தில் வந்த பாடல்கள் அந்த அளவுக்கு இப்போ வைப்பில் இல்லை, ஆனால் 92களில் நல்ல வைப் கொடுத்துருக்கு. இவருக்கு செம்ம ஹிட், ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி கொடுத்த பாட்டு இன்னமும் ரீல்ஸில் ஷார்ட்ஸில் ட்ரெண்டாகவே இருக்கிற பாட்டு. நம்ம தினைக்கும் பஸ்ஸில் போகிறப்ப கேட்குற ஒரு பாட்டுனா கோகுலம் படத்தில் வந்த செவ்வந்தி பூ எடுத்தேன் அப்படிங்கிற பாட்டு தான். இந்த பாடலை பாடினது உன்னிமேனன் மற்றும் பி சுஷிலா. மனோ மறைந்த பின்னணி பாடகி ஸ்வர்ணலதா பாடின இந்த பாட்டை வைப் பண்ணாத ஆளே இருக்க முடியாது. அதுக்கப்புறமா 93களில் நான் பேச நினைப்பதெல்லாம், என் மாமாவுக்கு நல்ல மனசு, கேப்டன், சின்ன மேடம் அப்படின்னு ஆவரேஜ் படம் கொடுத்தாரு. அந்த படத்தில் வந்த பாடல்கள் ஆவரேஜ் ஹிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு படம் மக்கள் மனசில் நிலைக்கணும்னா, அதுவும் ரொம்ப நாளைக்கு நிலைக்கணும்னா அந்த படத்தோட பாடல்கள், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட எல்லாத்தையும் அள்ளி தந்து தூள் கிளப்பி இன்னமும் நம்ம வைப் பண்ணுற நாட்டம்மா படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம சிற்பி தான். இந்த படத்தில் வர்ற மற்ற பாடல்களான மீனா பொண்ணு, நான் உறவுக்காரன், கொட்டா பாக்கோ, நாட்டாம அப்படின்னு எல்லா பாட்டும் வேற லெவலில் இன்னமும் ஹிட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி. தமிழ்ல மட்டும் இல்லாம மலையாளம், தெலுங்குலையும் சில பாடல்கள் பண்ணியிருக்கிறாரு நம்ம சிற்பி. இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், 96ல் வெளிவந்த உள்ளத்தை அள்ளித்தா படத்தில் வர்ற இந்த பாடல் நம்ம மனோ பாடி பிரபலமான இந்த பாடல். இப்போவும் ட்ரெண்டாக போகிற இந்த பாடலை கம்போஸ் பண்ணது நம்ம சிற்பி தான். உள்ளத்தை அள்ளித்தா படத்தில் இந்த பாடல் மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் வர்ற மற்ற பாடல்களும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வேற லெவல் ஹிட். கொஞ்சம் சிட்டு சிட்டு குருவிக்கு கூட எதுக்கு ஒரு பாட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும், கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது. ஆனால் ஒரு சில பாடல்கள் மட்டும்தான் எல்லாருக்குமே பிடிக்கும். 96ல் வெளிவந்த லிவிங்ஸ்டன், ரம்பா, காந்திமதி அம்மா நடித்த சுந்தர புருஷனில் வந்த இந்த பாட்டு அந்த மாதிரி தான். இந்த மாதிரி மல்டிபிள் ஹிட் கொடுத்துக்கிட்டே இருந்த நம்ம சிற்பி 96ல் நம்ம நவரச நாயகன் கார்த்திக், ஜெமினி கணேசன் அவர்கள், கவுண்டமணி, நக்மா அவங்க நடிப்பில் பிளாக் பஸ்டர் கொடுத்த மேட்டுக்குடி படத்தோட மியூசிக் டைரக்டரும் நம்ம சிற்பி தான். சிற்பியோட 25வது படம் 97ல் ராமராஜன் டைரக்ஷன் மற்றும் நடிப்பில் வெளிவந்த விவசாயி மகன்தான்.
97 வெளிவந்த ஜானகிராமன் படத்தில் இருக்கிற இந்த பாடல்கள் எல்லாமே அந்த காலத்தில் வேற லெவல் ஹிட். இன்னமும் இப்பயும் அந்த பாட்டு கேட்டோம் அப்படின்னா நம்ம மனசுக்கு ஒரு ஒரு உற்சாகம் கிடைக்கும். பொட்டு வச்சு பொட்டாலில போற புள்ள சிற்பியோட தனித்துவம் என்ன அப்படின்னா அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவருடைய இசையையும் மாற்றிக்கிட்டே இருப்பார். 97 வெளிவந்த பூச்சுடவா படத்தோடைய மியூசிக் டைரக்டரும் நம்ம சிற்பி தான். காதல் 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 நீ இல்லை நிலவில்லை. 98 சரத்குமார் தேவயானி நடிப்பில் வெளிவந்த மூவேந்தர் படத்துடைய இசையமைப்பாளரும் சிற்பி தான். 1999 வெளிவந்த 24 மணி நேரத்தில் எடுக்கப்பட்ட வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்ட் படம் சுயம்வரத்தில் 4 மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் நம்ம சிற்பி தான். அவர் கம்போஸ் பண்ண பாட்டு இந்த பாட்டு தான். அடுத்து 2Kக்கு வந்துடுவோம். தேவயானி விக்ரம் நடிப்பில் வெளிவந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும், 2001 வெளிவந்த குங்கும பொட்டு கவுண்டர் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர்லாம் நம்ம சிற்பி தான். அடுத்த டேர்னிங் பாயிண்ட் 2002 வெளிவந்து செம்ம பிளாக் பஸ்டர் எவர்கிரீன் சாங்ஸோட ரிலீஸ் ஆன படம் தான் வருஷமெல்லாம் வசந்தம். அதே 2002 ஸ்னேகா, லைலா, சூர்யா, ரமேஷ் கண்ணா இப்படின்னு ஒரு பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் நடித்து வெளிவந்த உன்னை நினைத்து படத்துக்கான மியூசிக் டைரக்டரும் நம்ம சிற்பி தான். இந்த படத்துக்காக தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு ஃபார் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. நல்லா இருக்குல்ல. ரீசன்ட் அடிக்ஷன் அப்படின்னு கேட்டா கோடம்பாக்கம் படத்துல வர இந்த பாட்டு தான். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? இவ்வளோ பெரிய பாடல்கள் எல்லாத்தையும் செதுக்கி இருக்கிற இந்த சிற்பியோடைய மகன் மட்டும் சும்மாவா? இவர் பேரு நந்தன் ராம். 2017 வெளிவந்த பள்ளி பருவத்திலே படத்தோடைய ஹீரோ இவர் தான். எவ்வளோ அழகா பார்த்து பார்த்து பாடல்களை செதுக்கி இருக்கிறாரு நம்ம சிற்பி. சரி, நம்மளுடைய காணொலியுடைய முடிவுக்கு வந்துட்டோம். இந்த முடிவுரையில் ஒரு புறநானூறு பாட்டை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, சாதலும் புதுவதன்றே வாழ்தல், இனிதென மகிழ்ந்தன்றும் இளமே, முனிவின் இன்னாது என்றலும் இளமே, மின்னோடு வானம் தன்துளி தலையே ஆனாது, கல் பொருது இறங்கும் அல்லல் பேரியாற்று, நீர்வழி படுவோம் புனைபோல் ஆருயிர், முறைவழி படுவோம் என்பது திறவோர் காட்சியில், தெளிந்தனம் ஆகலின் மார்ச்சியர், பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. நன்றி வணக்கத்தோடு விடைபெறுவது நந்தினியின் குரல். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு காணொளியில்.